வேளையில் தான் வஃபாத்தாகினார்கள். ஹிஜ்ரி 656 அவர்களுடைய வஃபாத்து, ஹிஜ்ரி 593 அவர்களுடைய பிறப்பு. இடைப்பட்ட காலம் அன்னவர்களுடைய ஜெத்தாகிய பாட்டனாராகிய எங்களுடைய அருமை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் உயிர் வாழ்ந்த 63 வருட காலமாகும். எமது உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பூ உலகில் 63 வருட காலங்கள் வாழ்ந்தார்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாசத்தையும் அன்பையும் பெற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றிருந்த சையதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 63 வருட காலங்கள் உலகத்திலே வாழ்ந்த சரித்திரம், வரலாறு கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, இவர்களுடைய சிறப்பம்சங்களை ஞாபகப்படுத்துகின்ற நாம் அவர்கள் நமக்காக சொன்ன சில வார்த்தைகள் இருக்கின்றன. எங்களுடைய தரீகாவின் ஷேக் நாயகம் அவர்கள், எங்களுடைய தரீகாவின் இஸ்தாபகர் அவர்கள் முழு உலகத்திலும் உள்ள தங்களது முரீதீன்கள், இஹ்வான்கள், முஹிப்பீன்களுக்காக மற்றுமுள்ள எல்லா சகோதரர்களுக்காக, ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமாக சொன்ன அருமையான வார்த்தைகள் இருக்கின்றன. அவைகளில் சிலரை நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் சொல்லித்தந்த முறைப்படி பண்படுத்தி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருத்தத்தையும் விருப்பத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். அதற்கு நாம் நியத்து செய்து கொள்வோமாக. சையதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா ஸகுல ஸிக்ரு அலா லிசானிக, உன்னுடைய நாவினால் உன்னால் அல்லாஹ்வை zikr செய்வது சிரமமாக இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய zikரை அதிகமாக நீங்கள் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் நினைத்து பார்க்க வேண்டும், நான் எந்த அளவு அந்த zikரை சொல்லுகிறேன். அல்லாஹ் என்ற zikr இருக்கின்றது, இல்லல்லாஹ் என்ற zikr இருக்கின்றது, ஹூ என்ற zikr இருக்கின்றது, என்ற zikr இருக்கின்றது. இப்படி ஏராளமான zikர்கள் இருக்கின்றன. இந்த zikர்களிலே நம்முடைய நாவை நாம் எந்த அளவுக்கு ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம்? அதற்கு சந்தர்ப்பம் இல்லை, அதற்கு உள்ளத்தில் ஆசை இல்லை. அப்படியான ஒரு நிலைமை உனக்கு ஏற்பட்டு விட்டால், வகசுரல் லகுவு ஃபீ மகாலிக, உன்னுடைய பேச்சுக்கள் எல்லாம் அர்த்தமற்ற பேச்சுக்களாக இருக்கின்றன. காலையில் கண் விழித்தது முதல் இரவில் உறங்கச் செல்லும் வரைக்கும் நாவினால் பேசுகின்ற வார்த்தைகளில் எத்தனை தான் பயனுள்ளவைகளாக இருக்கின்றனவோ ஏராளமான பேச்சுக்கள் பாவமானவைகளாக இருக்கின்றனவா? அப்படியாக இருந்தால், வன் பஸதத்தில் ஜவாரிஹு ஃபீ ஷஹவாதிக, உன்னுடைய கை கால் போன்ற எல்லா உறுப்புகளும் உள்ளம் எந்த பாவத்தை விரும்புகின்றதோ அதற்குத்தான் சென்று கொண்டிருக்கின்றன. இன்று மனிதன் சொல்லுகிறான், வெளியே செல்ல முடியாது, ஒரு காரியத்தை செய்ய முடியாது, தொடர முடியாது, தொட்டது பிடித்தது எல்லாவற்றிலும் பாவம் மலிந்து விட்டது என்று சொல்லுகிறான். இபாதத்தை செய்வதற்கு, வணக்கம் செய்வதற்கு ஆசை உள்ளத்தில் வருவதில்லை என்று சொல்லுகிறான். சையதுனா அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னுடைய நாவினால் zikr வருவதற்குரிய சந்தர்ப்பம் உனக்கு கிடைப்பதில்லையா? மாறாக நாவினால் ஆகாத அவசியமற்ற பேச்சுக்கள் தான் ஏராளமாக வருகின்றனவா? உனது வெளியுறுப்புகள் எல்லாம் பாவத்தின் பக்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனவா? வன் சத்த பாபுல் ஃபிக்ரதி ஃபீ மசாலிஹிக, உன்னுடைய சிந்தனை உன்னுடைய நல்லிணக்கத்தின் பக்கம், உன்னுடைய முன்னேற்றத்தின் பக்கம் உன்னை கூட்டிச் செல்லாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றதா? இன்று உலகத்தில் எதனைத்தான் எடுத்துக்கொண்டாலும் அது முன்னேற வேண்டும் என்றால் சிந்தனை பாவிக்கப்பட வேண்டும். சிந்தனை என்பது நல்ல முறையிலே பயன்படுத்தப்படுகின்ற போது அது மகத்தான ஒரு இபாதத்தாகும்.
இந்த அறிவில் ஆற்றலில் மேலானவர்கள் தன்னுடைய அறிவின் மூலமாக உலகத்தில் பெரும் பெரும் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே சிந்தனை மனிதனின் மிக முக்கியமான ஒரு காரியமாகும். உன்னுடைய சிந்தனை வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கு, குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு, பிள்ளை குட்டிகளை அரவணைத்து வாழ்வதற்கு, மற்றவர்களுடன் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழ்வதற்கு, சமுதாயத்தில் மறுமலர்ச்சியும் நல்ல உணர்வும் பெற்றவனாக வாழ்வதற்கு தடையாக இருக்கின்றதா? இந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கூடி போய்விட்டன, உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அதிகரித்து போய்விட்டன. இப்பொழுது நீ மிகப்பெரிய ஒரு பாவத்தின் உச்சகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றாய். வலி கமூனி தரஜத்தின் நிஃபாகி ஃபீ கல்பிக, உன்னுடைய உள்ளத்தில் ஈமானுடைய பக்குவம் குறைந்து நயவஞ்சகத்தனம் என்று சொல்லுகின்ற முனாஃபிக்குடைய பண்புகள் வளர்ந்து இருக்கின்றன. அதனால் தான் நாவு zikr செய்வதற்கு மறுக்கின்றது. அதனால் தான் உன்னுடைய பேச்சுக்கள் ஆகாதவைகளாக இருக்கின்றன. அதனால் தான் உன்னுடைய உறுப்புகள் பாவத்திலே சென்று கொண்டிருக்கின்றன. அதனால் தான் உன்னுடைய சிந்தனையை நல்வழியில் பயன்படுத்தி மறுமலர்ச்சிக்காக செயல்படாமல் நீ வீழ்ச்சி பாதையில் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய், வாழ்க்கையில் தோல்வியை கண்டு கொண்டிருக்கின்றாய். இது ஒரு பெரும் பாவமாக இருக்கிறது. வலைசலக தரீகுன் இல்ல தௌபா, நீ இந்த சோதனையிலே இருந்து, இந்த பயங்கரமான ஆபத்திலே இருந்து தப்ப வேண்டும் என்றால் தௌபா செய்ய வேண்டும். பாவத்துக்கு பரிகாரம் தௌபா. உள்ளத்தினால் கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையை இப்படி கடத்திக் கொண்டிருக்கின்றது பிழை என்பதை உணர்ந்து கவலைப்பட வேண்டும். சென்று போன காலங்களுக்காக, கடந்துவிட்ட வருடங்களுக்காக கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். வல் இஸ்லாஹ், தௌபாவோடு உன்னை நீ சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். வல் இஅ்திஸாம், சமுதாயத்தோடு சேர்ந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். சமுதாயத்தில் தனித்து பிரிந்து ஒதுங்கி உள்ளத்தில் வரக்கூடிய வரட்டு குணங்களை வைத்துக் கொண்டு வாழ முடியாது. சமுதாய ஒற்றுமையோடு, சமூகத்தோடு இணைந்து ஒற்றுமையாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும். வல் இஹ்லாஸ் ஃபீ தீனில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனை கடைபிடிக்கின்ற விடயத்தில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இப்படியான அறிவுரைகளை சையதுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இது அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்ட இல்ஹாம் என்று சொல்லுகின்ற அற்புதமான விளக்கமாகும். ஆதாரமாக அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், அலம் தஸ்மா இலா கௌலிஹி தஆலா, அல்லாஹு தஆலா சொல்லுவதை நீ கேட்கவில்லையா? அல்லாஹு தஆலா அருள்மறையில் சொல்லுகிறான், இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு வ அத்தஸமு பில்லாஹ் வ அக்லஸு தீனஹும் லில்லாஹ். இவர்கள் நமக்காக என்ன புத்திமதியை சொல்லித் தந்தார்களோ அல்லாஹ் அதை அருள்மறையில் சொல்லி இருக்கிறான். குர்ஆனுடைய அறிவு எங்களுடைய தரீகாவின் இஸ்தாபகர் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் எந்த அளவு இருந்திருக்கின்றது! சுப்ஹானல்லாஹ், அறிவு கடலாக இருந்தார்கள். குர்ஆனுடைய ஹதீஸுடைய அறிவில் மிகப்பெரிய புலமை மிக்கவர்களாக இருந்தார்கள். சரித்திரத்தை படித்தால், வரலாற்றை புரட்டி பார்த்தால் தெரியும். அவர்களுடைய மனாகிபுகள், விசேஷங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களுடைய கவிதைகள், புகழ்களை பாடுகிறோம், மனாகிபுகளை, ஹிகாயத்துகளை வாசிக்கின்றோம். அவைகளில் உள்ள இரகசியங்களை தெரிய வேண்டும். நமக்காக அவர்கள் காட்டித் தந்த, நமக்காக சொல்லித் தந்த புத்திமதிகளை உணர வேண்டும். அதற்குரிய நல்ல சந்தர்ப்பம் தான் இது. அல்லாஹு தஆலா அருள்மறையில் அவர்கள் சொல்லித் தந்த புத்திமதிகளை ஏற்கனவே சொல்லிவிட்டான். அந்த குர்ஆனுடைய வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் தங்களுடைய இஹ்வான்கள், முரீத்